எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒன்று பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்கும் இதில் இது பண்ணுறேன். எதுக்காக இதுன்னு இது நம்ம வீட்டில் வந்து எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். ஓகேங்களா? நிறைய பேருக்கு காமன் பீப்புள் எல்லாருக்குமே இருக்கும். மெக்கானிக்ஸும் இதை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம வந்து கேட்க மாட்டோம். சில விஷயங்கள் அதை பண்ணுவோம். அதனால் என்னென்ன பாதிப்பு வருது அப்படிங்கிறத பற்றின ஒரு வீடியோ தான் இது. வாஷிங் மிஷின் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை நம்ம வந்து மோஸ்ட்லி எங்கே வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பாத்ரூம் உள்ளே வச்சுருப்போம், இல்லை பாத்ரூம் பக்கத்தில் வச்சுருப்போம். ஓகேங்களா? இதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பாருங்கள், இதை பற்றி தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினோட போர்டு. வெளியிலேருந்து பார்க்க போர்டு நல்லா இருக்க மாதிரி இருந்தது. உள்ளே பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. உள்ளே ஃபுல்லாக பாருங்கள் எப்படி ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த மாய்ச்சர். அதாவது டேரெக்டாக தண்ணி படணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? இது மாய்ச்சர்னால இங்கே பாருங்கள் துருப்பிடிச்சி இந்த மாதிரி லிங்க் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸு எல்லாமே துருப்பிடிச்சிருச்சு. டோட்டலாக அந்த போர்டே ஃபெயிலியர். ஓகேங்களா? பேக் சைடில் இன்னும் மோசமாக இருந்தது. ஃபுல்லாக சர்க்யூட்ஸ் எல்லாமே துருப்பிடிச்சிருச்சு. இந்த மாதிரி தான் ஆகும். மாய்ச்சர் ஆனிச்சுன்னா அந்த மேலே இருக்க எனாமல் இருக்கிறதுனால ஓரளவு கொஞ்சம் இதாகும். அந்த எனாமல் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி அதை ரெக்ட்ரீவ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இதுக்காக தான் இந்த இது ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்ன ஏதுன்னு. தேங்க்யூ. ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் பக்கத்துலையோ பாத்ரூம் உள்ளேயோ வச்சிங்கன்னா மாய்ச்சர் என்னென்னா, நம்ம நார்மலாக பார்த்தீங்கன்னா காத்தோட்டமாக இருக்கிற இடத்துல வச்சிங்கன்னா மாய்ச்சர் கம்மியாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், ஒரு ரூம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே உட்காந்திங்கன்னா வேர்க்கும். என்ன தான் ஃபேன் போட்டிருந்தாலும் என்ன பண்ணாலும், ஏன்னா அதில் ஒரு இறுக்கம் ஏற்பட்டுரும். ஓகேங்களா? அந்த மாதிரி வேர்க்கும். அந்த வேர்க்கிறது தான் வந்து மாய்ச்சர்னு சொல்லுவோம். இப்போ தண்ணி வந்து ஓவர் சூடாக இருக்க இடத்துல திடீர்னு லைட்டாக கூலிங்கை விட்டிங்கன்னா அது வந்து கண்டென்ஸ் ஆகிடும். கண்டென்ஸ் ஆகிட்டு அதேமாரி நல்ல கூலிங்காக இருக்கிற இடத்துல லைட்டாக ஹீட் பட்டதுன்னா அந்த இடம் கண்டென்ஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த மாதிரி கண்டென்ஸ் ஆகும்போது அது வாட்டர் பேப்பராக மாறும், மாய்ச்சர் ஆகும். ஓகேங்களா? வாட்டர் பேப்பராக மாறணும் கூட அவசியம் இல்லை. அது வந்து மாய்ச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாய்ச்சர்னா ஈரப்பதமே லைட்டான ஈரப்பதமாக இருக்கும். அது என்ன ஆகும்னா போர்டில் இருக்க எனாமல் எல்லாத்தையும் கரோட் பண்ணி இதாகிடும். இப்போ நான் ஒரு போர்டோட வீடியோ ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்லோடு மிஷினு அந்த மாய்ச்சர் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த போர்டும் பார்த்தீங்கன்னா அதே கம்ப்ளைண்ட் தான். அடிக்கடி இந்த போர்டெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். சுத்தமாக டெட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆன் பண்ணியிருக்கேன் ஆனால் சுத்தமாக ஒர்க் ஆகலை. பார்த்தீங்களா? போர்டை வந்து வெயிலில் வச்சு நல்லா சூடு பண்ணி போட்டிங்கன்னா இல்லை ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா போர்டு ஆன் ஆகிடும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் இது வந்து இது பண்ணிங்கன்னா, ஏன்னா மாய்ச்சராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? இது மறுபடியும் ஒன்ஸ் மாய்ச்சராக இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா சில இது வந்து ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். சில இது வந்து ஹீட் பண்ணி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகிடும். சில இது அதுக்குமே ஒர்க் ஆகாது. இப்போ ஹீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ப்ளோ லேம்ப் வச்சு ஹீட் பண்ணுறோம். போர்டு ஃபுல்லாக ஹீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூசர் போர்டு, மெயின் போர்டு ரெண்டுத்தையுமே ஹீட் பண்ணுங்கள். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த காம்போனன்ட்ஸ் இருக்க சைடில் கொஞ்சம் நிறைய ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஹீட் பண்ணிங்கன்னா தான் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஓரளவு கொஞ்சம் சூடாகணும். சூடாகிட்டு சூடு போட்டவுடனே அப்படியே ஆன் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஆன் பண்ணுங்கள். ஓகேவா? கரப்பாம்பூச்சி பாருங்கள். இந்த பாருங்கள், கரப்பாம்பூச்சி நிறையா வந்துருக்கு. பார்த்தீங்களா? அந்த கரப்பாம்பூச்சி இருந்தால் கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பார்த்துக்கோங்க. ஓகேவா? மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ஆன் ஆகலை பாருங்கள். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ரெட் லைட் எரியும். அதுக்கப்புறம் தான் ஆன் ஆகும் போர்டு. ஓகே, இதை ரெடி பண்ணிவிட்டு தான் திருப்பி ஆன் பண்ண முடியும். இது வந்து மாய்ச்சரு, இந்த கரப்பாம்பூச்சி இதனால் வர ப்ராப்ளம் இது. ஓகேங்களா? போர்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து மாய்ச்சர் தான் சொல்லியிருந்தேன். நான் அதெல்லாம் கலட்டி கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும். சரியாயிடுச்சுங்க பாருங்கள். இந்த ரெட் லைட் எரியுது, அது எரியணும். பாருங்கள், போர்டு ஆன் ஆகிடுச்சா? ஓகேங்களா? மாய்ச்சரு, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி இதுக்கு தான் அந்த நான் சொல்கிற ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வராது. தேங்க்யூ. நல்லா புதுசாக தெரியும். ஆனால் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபுல்லாகவே இந்த போர்டு வந்து கரோட் ஆகிடும். இந்த வாஷிங் மிஷின் போர்டுலலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரோடாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு எனாமல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே அது கரோட் ஆகுதுன்னா அப்போ எந்த அளவுக்கு மாய்ச்சர் ஆகும்னு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட் லோட் மிஷினில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரே ஒன்று இருக்கும், வாட்டர் ட்ரே. அதுவும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அந்த ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு மூடுவோம். ஆக்சுவலாக என்ன பண்ணுவோம்னா அந்த ட்ரேவை இழுத்துட்டு அது உள்ள சோப்பு லிக்விடு இல்லை சோப்பு பவுடர் இதெல்லாம் போட்டுட்டு மூடுவோம். அதை சரியாக நீங்கள் சீட் பண்ணலைன்னா கண்டிப்பாக அது வழியாக லீக்கேஜ் வரும், வாட்டர் லீக்கேஜ். அந்த வாட்டர் லீக்கேஜ் நேராக போர்டுக்கு தான் போகும். ஓகேங்களா? ஏன்னா அங்கே வந்து அதுக்கு பக்கத்துலேயே தான் அந்த யூசர் போர்டுன்னு சொல்லுவோம். யூசர் போர்டுங்கிறது இன்டர்ஃபேஸ். நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோம், பட்டன்லாம் அழுத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் இன்டர்ஃபேஸ், யூசர் போர்டு. அது பார்த்தீங்கன்னா சைடில் போயிட்டு ஃபுல்லாக மாய்ச்சர் ஆக ஆரம்பிச்சிடும். மாய்ச்சர் ஆகி ஃபுல்லாக போர்டே டேமேஜ் ஆகுது. இந்த மாதிரி நிறைய நடக்குது.
இது வந்து நிறைய தடவை நாங்களும் வர்றவங்க மெக்கானிக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவோம் மாய்ச்சர் ஆகாமல் பார்த்துங்கன்னு. இது எப்பப்பெல்லாம் ப்ராப்ளம் வரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மழை காலத்தில் வரும். சம்மர் டயத்துலலாம் நல்லா இருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு ட்ரையாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. மழை காலத்தில் ஆல்ரெடி வாட்டரில் வந்து காற்றுல வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து படும்போது பார்த்தீங்கன்னா மிஷின் நிறைய ப்ராப்ளம்ஸ், போர்டு ப்ராப்ளம் நிறைய வந்துகிட்டே இருக்கும். மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும். ஒன்ஸு இந்த மாதிரி கரோடாக ஆரம்பிச்சிருச்சுன்னா திருப்பி நீங்கள் என்ன தான் கோட்டிங் கொடுத்து எனாமல் கொடுத்தாலும் அந்த ஒரிஜினல் கோட்டிங் மாதிரி வராது. ஓகேங்களா? அதனால திருப்பி ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் அடிக்கடி ஒரு தடவை ப்ராப்ளம் வந்துச்சு அடிக்கடி வருது அப்படின்னு. இதனால தான் ப்ராப்ளம் அடிக்கடி வருது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரிஜினாலிட்டியாக இருக்கிற வரைக்கும் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் பண்ணி போடும்போது என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரிஜினல் மாதிரி திருப்பி பேக்கப் பண்ண முடியாது. அதனால தான் திருப்பி உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது. இதை வந்து பாருங்கள், இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை வந்து சரி பண்ண முடியும். கொஞ்சம் பாத்ரூம் உள்ளே இருந்தால் வெளியில் எடுத்து வச்சுருங்க. நான் கவர் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் என்னதான் கவர் போட்டாலும் உள்ளே மாய்ச்சர் ஆகும். ஏன்னா நீங்கள் கவர் போட்டு வச்சிங்கனாலும் ஹீட்டு உள்ளே ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? அதனால கூட மாய்ச்சர் ஆகும், காற்று உள்ளே போயிடும். நீங்கள் 100% சீல் பண்ண முடியாது, வேக்குமாக பண்ண முடியும் நம்ம சொல்லுங்கள். அதனால கொஞ்சம் பாத்ரூம் இல்லாமல் வெளியில் வேறு ஏரியாவில் காத்தோட்டமாக இருக்க ஏரியாவில் கொஞ்சம் வச்சிங்கன்னா லைஃப் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் தனியாகவே வச்சுருக்கேன் மாடியில். இதுக்குன்னு தனியாக ஒரு ஏரியா செட் பண்ணி அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட இதை வந்து நல்லா சேவ் பண்ணிக்க முடியும், லைஃபும் கொஞ்சம் நல்லா வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வாஷிங் மிஷின் தனியாக என் வீட்டில் ஒரு இடத்துல வச்சுருக்கேன்னு. இது பார்த்திங்கன்னா மாடியில் எனக்கு தனியாக செட் பண்ணியிருக்கேன் வாஷிங் மிஷினுக்குன்னு. படிக்கட்டு இறங்குற இடம். ஆக்சுவலாக இந்த இடத்துல ப்ரொவிஷன் கிடையாது, ப்ரொவிஷன் நம்ம தான் போட்டிருக்குறோம். அது இங்கே பாருங்கள், டேங்க்லேருந்து தனியாக ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வந்து ட்ரெயின் பம்பு எல்லாத்துக்கும் ப்ரொவிஷன் எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும்னு வச்சுருக்கோம். அது ஃப்ரீயான ஏரியா, காற்றோட்டம் ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தனியாக தான் வச்சுருக்கோம். இது டாப் லோட் மிஷினு. ஓகேங்களா? என்ன தான் இருந்தாலும் இது பார்த்திங்கன்னா உள்ளே சூடாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து மாய்ச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் இந்த மாதிரி வச்சுருக்குறோம். போர்டு வந்து மாய்ச்சர் ஆச்சு, ஒரிஜினலாக இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகுது. போர்டு இது மிஷின் 4 வருஷம் ஆகுது மிஷின் வாங்கி. நல்லா தான் இன்னி வரைக்கும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? பாருங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயான இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வர்றதுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இல்லைனா சீக்கிரமாக ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ வர எல்ஜி மிஷின்லலாம் இந்த மாதிரி டைரக்ட் ட்ரைவ் மிஷினில் நிறைய மாய்ச்சர் ப்ராப்ளம் வருது. வருஷம் பார்த்திங்கன்னா போர்டு ஒர்க் ஆகாது. எடுத்துகிட்டு போய் போட்டு ஒர்க் பண்ணி வந்து போடுவோம், ஒர்க் ஆகும். அடுத்த வருஷம் மறுபடியும் சேம் ப்ராப்ளம் வந்துடும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரீசன்லாம் இதனால தான் வர்றது. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக காற்றோட்டமாக இருக்க இடத்துல, ஓப்பனாக இருக்க இடத்துல வைங்க. பாத்ரூம் பக்கத்துலையோ இல்லை பாத்ரூம் உள்ளேயோ வச்சிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.